அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் மிக முக்கியமான கல்விக்கான முன்னெடுப்பான நான் முதல்வன் திட்டத்தில் இருந்து கடந்த 19ஆம் தேதி திங்கட்கிழமை அருள் ஆனந்தர் கல்லூரியில் மிகச்சிறப்பான கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி 2025 நடந்தேறி முடிந்திருக்கிறது. இந்த கல்வியாண்டில் மிகச்சிறப்பாக மதுரை மாவட்டம் 95.03 விழுக்காடு பெற்று மிக முக்கியமான முன்னிலை வகிக்கிற ஒரு மாவட்டமாக நம்முடைய மதுரை மாவட்டம் இருக்கிறது. இதற்காக கடுமையாக உழைத்த பள்ளிக்கல்வித்துறை பணியாளர்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துதல்களும். அன்புக்குரிய மாணவிகளே, மாணவர்களே, நீங்கள் 12ஆம் வகுப்பு முடித்திருப்பது ஒரு மிகச்சிறந்த பாராட்டுக்களோடு இன்னும் நீங்கள் அதிகம் படிக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்கான தருணம்தான் இந்த தருணம். இந்த தருணத்தில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அருளானந்தர் கல்லூரி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும். அருளானந்தர் கல்லூரி கடந்த 55 ஆண்டுகளாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவில் கருமாத்தூரில் இருந்து மிகச்சிறப்பான உன்னதமான கல்வி சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சேவையில் பயன்பெற்ற எத்தனையோ பேர் மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். வெற்றி நாயகர்களாக, தமிழகத்தினுடைய பெயர் சொல்பவர்களாக அருளானந்தர் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். அருளானந்தர் கல்லூரியில் நீங்களும் இணைந்து படித்து முன்னேறி இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெற்றிட அருளானந்தர் கல்லூரி உங்களை அன்போடு வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. அருளானந்தர் கல்லூரியில் நீங்கள் சேர விரும்பினால் கீழ்கண்ட வெப்சைட்டில் உங்களுடைய பதிவுகளை செய்யலாம். வாழ்த்துக்கள். நன்றி. காலை வணக்கங்கள். நான் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை மற்றும் ஆண்மையியல் சிறப்பு நிபுணர். ஈஸியாக சொல்லணுன்னா சர்ஜன், ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர். ஸோ டாக்டர் ஆகிறது எல்லாருக்குமே நீங்கள் நீட்டு அப்படின்ற பயத்தில் இருப்பீங்க. நீட் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா, நம்ம நீட்டில் பாஸ் ஆவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உலகத்திலேயே பூர்வீக குடிகள் தமிழ் குடிகள். தமிழர்கள் தான் ரொம்ப பழமையானவர்கள் அண்ட் அறிவாளிகள். சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். சரியா? அமெரிக்கன் ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க, உங்களால் முடியாதுன்னா எந்த குரூப் ஆஃப் பீப்புள்னாலேயும் முடியாது. எஸ்பெஷலி இந்தியன் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்க்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. எங்கே போனாலும் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கெல்லாம் துபாய், சவுதி, மலேசியாவில் அவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது. இங்கேருந்து போகக்கூடாதுன்னு இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா என் அப்பா என்ன சொன்னார்னா, இங்கே படித்த நீ இங்கே தான் ஹாஸ்பிட்டல் வைக்கணும், அதுவும் நான் பிறந்த ஏரியாலே வைக்கணும், அதுதான் அவரோட ஆசை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஜாயின்ட் ஃபேமிலியாக இங்கே ஹாஸ்பிட்டலோடு இருக்கேன். நான் வச்சுருக்கிறது டிஷா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கிட்னி கேர் சென்டர். இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எம்பிபிஎஸ் மட்டும்தான் இருந்தது. அதாவது எம்பிபிஎஸ் டாக்டரே எல்லாம் பார்ப்பாங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூராலஜிஸ்டில் எனக்கு கீழே 11 டிபார்ட்மெண்ட் இருக்குது. யாரும் நம்ப மாட்டீங்க. அதாவது 11 டிபார்ட்மெண்ட். பெண்களுக்கான யூராலஜிஸ்ட், ஆண்களுக்கான யூராலஜிஸ்ட், கல் உடைக்கிற யூராலஜிஸ்ட், யூராலஜி கிட்னி நீர்ப்பையில் கேன்சர் வந்தால் அதுக்கு பார்க்குற யூராலஜிஸ்ட், குழந்தைகளுக்கு பார்க்குற யூராலஜிஸ்ட். நான் படிச்சிருக்கதே எம்பிபிஎஸ், எம்எஸ், டிலேப், டிஎன்பி. இதுக்கு மேலே படிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இதுக்கு மேலே படிக்கணுன்னா யூ ஹேவ் டு கோ டு ஃபாரின். சரிங்களா? நான் வேணான்ட்டேன். ஏன்னா 14 வருஷம் படிச்சிருக்கேன். ராமர் வனவாசம் மாதிரி 14 இயர்ஸ் படிச்சிருக்கேன். நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவன். அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சொன்னால் தானே தெரியும். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவன், அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து எம்பிபிஎஸ்சில் 14 கோல்டு மெடல்ஸ், எம்எஸ்சில் யூனிவர்சிட்டி டாப்பர், டாக்டரேட் அண்ட் நேஷனல் போர்டில் இந்தியா லெவலில் 3rd. அதனால் யார் நினச்சாலும் சாதிக்கலாம்.
நான்லாம் படித்து இவ்வளோ பெரிய ஆள் ஆவனா எனக்கே டவுட்டு, கான்ஃபிடென்ஸே இல்லாமல் தான் இருந்தேன். பட் இன்றைக்கி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வெளியே வந்திருக்கோம். ஸோ தன்னம்பிக்கை கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். சாதிக்க முடியும், இது படித்தாதான் சாதிக்க முடியுமா? கிடையாது. என்னோட ஜூனியர் எம்பிபிஎஸ் செல்வி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு முதுகுளத்தூரில் வச்சுருக்காப்புல, சரிங்களா? அவர் என்ன சொல்கிறது, என்னோட பேரும் புகழ்லையும் பணத்துலையும் ட்ரிபிள் மடங்கு இருக்காப்புல. ஸோ அந்த படிப்பு முக்கியம் இல்லை. அவர் எம்பிபிஎஸ்ஸு, நான் சர்ஜனு, புரியுதுங்களா? அந்த படிப்பு முக்கியம் இல்லை, உங்கள் திறமை தான் முக்கியம். நீங்கள் சாதிக்கணும், அந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை தான் படிக்கணும். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஸோ அதுக்கடுத்து கோயிங் இன்டு கோர்சஸ். ஸோ நீட் மூலமாக நீங்கள் எம்பிபிஎஸ், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, நேச்சுரோபதி, பிடிஎஸ், பல் டாக்டர், இது எல்லாமே படிக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நீட் குவாலிஃபை ஆகிருக்கணும். நான் படித்தப்போ தமிழ்நாட்டில் வெறும் 2000 எம்பிபிஎஸ் சீட்டு தான், இன்றைக்கி 13,000 இருக்குது. மெடிக்கல் சீட்ஸ் ஆர் க்ரோயிங் எக்ஸ்பொனென்ஷியலி. ஏன்னா இந்த ஃபீல்டு என்றைக்கும் டவுன் ஆகாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே விஷம். அதனால் எல்லாரும் கிட்னி பிரச்சனை, கேன்சர், சுகர், 40 வயசை தாண்டிட்டால் அது 3ல் 1 இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ சூழ்நிலை. ஏன்னா விவசாயத்தில் அதிகப்படியான பூச்சி மருந்துகள் யூஸ் பண்ணுறது தான் இதுக்கு காரணம்னு எங்கள் டாக்டர்ஸோட போஸ்டுலேஷன், புரியுதுங்களா? நாங்கள் சொல்கிறது விவசாயிகள் அதிகபட்சமாக பூச்சி மருந்து யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த வியாதிகள் பெருகுதுன்னு எங்களோட கணிப்பு. இன்னும் ஃபுல்லி ப்ரூவன் ஆகலை. அதை தவிர நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பர்கர்ஸ், மைதா ஐட்டம், ரிஃபைன்டு சுகர்ஸ், இதெல்லாம் தான் காரணம்ன்றாங்க. ஸோ இந்த சாப்பாடு, இப்போ நான் சொன்ன 5 வகை சாப்பாடை இங்கே இருக்கவங்களில் 80% நேற்று நைட்டு சாப்பிட்ருப்பீங்க. கண்டிப்பாக பாய்ஸ், நேற்று நைட்டு புரோட்டா எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? ஓப்பனாக கை தூக்க மாட்டீங்க. ஸோ அதனால் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபீல்டு வளர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட என்ன சொல்கிறாங்க, ஃபார்மசிட்டிக்கலில் போடுங்க, சன் ஃபார்மாவில் போடுங்க, உங்கள் ஷேர் நல்லா வளரும் அப்படிங்கிறாங்க. காமர்ஸ் வைஸாக பேசணும் அப்படின்னா. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நர்சிங்கை பற்றி சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நர்சிங் ஃபீல்டை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நர்சிங் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம், ஏஎன்எம், டிப்ளமோ நர்சிங். இந்த கடைசி 3 கேட்டகரியும் டிப்ளமோ நர்சிங்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ பிஎஸ்சி, ஜிஎன்எம், சரிங்களா? நான் ஒரு 3 days பேக் மன்னர் நாயக்கர் காலேஜில் பேசும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, பிஎஸ்சி நர்சிங் ஒரு காலேஜில் இருக்குன்றாங்க, அவங்க ஃபீஸ் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க, அப்படி படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிஎஸ்சி நீங்கள் படிக்கணும்னா அவங்கக்கிட்ட 100 bedded ஹாஸ்பிட்டல் இருக்கணும். 100 படுக்கைகள் கொண்ட ஒரு ஆஸ்பத்திரினால் மட்டும்தான் பிஎஸ்சி நர்சிங் ரன் பண்ண முடியும். இந்த அவேர்னஸை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வித் 100 பெட் இருந்தால் தான் அங்கே உங்கள் டிகிரி வில் பிகம் வேலிட். ஸோ இப்போ அவங்க நிஜமாலே அந்த பிஎஸ்சி ஆஃபர் பண்ணுறாங்களா? அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான். அதை எந்த வெப்சைட்டில் பார்க்கணுன்னு நினைப்பீங்க? நான் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. www.tnmgrmu, தமிழ்நாடு, சரியா, மெடிக்கல் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, TNMGRMU. இந்த சைட்டில் அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த பிஎஸ்சி கோர்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜ் டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த சைட்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த சைட்டில் எல்லா மெடிக்கலும் இருக்கும், எல்லா யுனானியும் இருக்கும், எல்லா ஃபிசியோதெரப்பியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு காலேஜோட டிகிரி ரெக்கக்னைஸ்டா, நம்ம படிக்க போகிறது பிஎஸ்சின்னு சொல்கிறாங்க, ஸோ இதை செக் பண்ணிக்கலான்னா இந்த சைட்டில். மெடிக்கல் காலேஜஸை கரெக்டாக செக் பண்ணோன்னா எம்சிஐ வெப்சைட், இப்போ என்எம்சின்னு சொல்கிறோம், என்எம்சி டாக்டர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா எம்பிபிஎஸ் என்எம்சி வெப்சைட்டில் இருக்கும். டென்டல் காலேஜஸ்க்கு டிசிஐ வெப்சைட் டிசிஐ, அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காலேஜோட எப்போ ஆரம்பித்தது, ரெக்கக்னைஸ்டா எல்லாம் நீங்கள் செக் பண்ணணுன்னா இதுக்குள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. இதை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா,
போன பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டாங்க, நாங்கள் எப்படி சார் அதை வந்து எடுத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த கொஷின் என்ன ரைஸ் பண்ணாங்கன்னா, பிஎஸ்சிக்கு ரொம்ப செலவாகுமே சார்ன்னாங்க. ஆமாம், செலவாக தான் செய்யும். ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, அப்போ நீங்கள் என்ன படிக்கலாம்? நர்ஸ் ஆகணும்னா நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் எடுக்கலாம். டிப்ளமோ கோர்சஸில் நர்சிங் இருக்குது, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி இருக்குது, ஃபார்மசி இருக்குது, ஓடி ஆப்ரேஷன் டெக்னாலஜி இருக்குது, அனஸ்தீஷியா டெக்னாலஜி இருக்குது, கார்டியாக் டெக்னாலஜி அண்ட் டயாலிசிஸ். டயாலிசிஸ்னால் கிட்னி செயலிழந்தவங்களுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். ஸோ இந்த கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் எக்கனாமிக்கலி புவர் சார், எங்களால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் டிப்ளமோ கோர்சஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை பிஎஸ்சி தான் எய்ம் அப்படின்னா நான் சொன்ன வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஹாஸ்பிட்டல்ஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் நர்சிங் படிக்கலாம். மூணாவது டவுட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டது, நான் காமர்ஸ் படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா, நான் வந்து படிக்கலாமான்னு. நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் எடுக்கலாம். காமர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் எடுக்கலாம், நீங்கள் பிஎஸ்சி கோர்சஸ் எடுக்க முடியாது. 12th பாஸ் ஆர் ஃபெயில் யூ கேன் கோ ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங் நீங்கள் படிக்கலாம். டிப்ளமோ இன் நர்சிங்லேயே இப்போ நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, இப்போ நம்ம காலேஜ் கவின்ஸ் காலேஜில் என்னென்ன கொடுக்குறோம் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்னா, டிப்ளமோ இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டண்ட் இருக்குது, டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சரி அண்ட் மிட்வைஃபரி, நர்சிங் அசிஸ்டண்ட்டு, டிப்ளமோ இன் மிட்வைஃபரினா இந்த பிரசவம் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஃபார்மசி. இது எல்லா கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்சி டார்கெட் வைக்கிறீங்கன்னா அதுக்கு போயிடுங்க. இல்லை உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பார்க்குறீங்க, இல்லை 12th பாஸ் ஆர் ஃபெயில் இந்த க்ரைட்டீரியானா டிப்ளமோ கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இதில் வந்து வேறு என்னென்ன இதில் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து உங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையெல்லாம் மித்தவங்க சொன்னாங்க 1000 rupees per month கொடுக்குறாங்கன்றத. ஸோ அது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நம்ம காலேஜில் டு ரீச் புவர் 1000 rupees per month இஸ் த ஃபீஸ். அதுதான் ஃபீஸாகவே வச்சுருக்கோம். ஆன்சைட் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் தான் உங்கள் எல்லாருக்கும் பெட்டராக இருக்கும். இந்த கோர்சஸில் தியரி படித்து யூஸே இல்லை. ஊசி போட தெரியணும், ரத்தம் எடுக்க தெரியணும், வென்ஃப்ளான் போட தெரியணும், பேஷண்ட்டுக்கு கெத்தீட்டர் டியூப் போட சொன்னோம்னா தெரியணும். 5 விஷயம்தான். இந்த 5 விஷயத்தை ப்ராக்டிக்கலாக நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுக்கு தியரி தெரியலனா கூட வி வில் நாட் பி பாதர்ட். ஒரு பேஷண்ட் வந்தால் இன்ஜெக்ஷன் போட தெரியலன்னா தட் வில் பி டேக்கன் சீரியஸ்லி. ஒரு நர்ஸுக்கு பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி பிபி பல்ஸ் பார்த்து இன்ஜெக்ஷன் போட தெரியணும். இதுதான் பேசிக்காக நாங்கள் நர்ஸஸ்ட்டை டாக்டர்ஸ் எதிர்பார்க்கிறது. பேஷண்ட் கேர், பேஷண்ட்டை ரிசீவ் பண்ண தெரியணும் அன்பான வார்த்தைகளால். ஸோ இப்போ நர்சிங் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கடுத்து ஃபிசியோதெரப்பி கோர்சஸ், சரியா? இயன்முறை மருத்துவம்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, டிப்ளமோ இன் ஃபிசியோதெரப்பி, டிப்ளமோ இன் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட், இந்த கோர்சஸ்லாம் இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்க, இப்போ 70க்கு மேலே வாழ்கிறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஸோ நிறையா பேருக்கு மூட்டு வலி அல்லது இடுப்பு வலி இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஃபிசியோதெரப்பிக்கும் டாக்டர்ஸுன்னு கொடுக்குறாங்க பட்டம். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து அந்த மசில் ஸ்ட்ரெச்சிங், அதுக்கப்புறம் வந்து வேக்ஸ் வைக்கிறது, ஹார்ட் ஃபோமெண்டேஷன், சூடான இதை வச்சு அந்த இடத்துல பெயினை ரிலீவ் பண்ணுறது, ஐஸ் பேக், ஐஸ் வச்சு ஒத்தடம் கொடுக்குறது, இதெல்லாம் ஹோம் விசிட்டாகவே போய் பண்ணுறாங்க. ஏன்னா மூட்டு வலியும் இடுப்பு வலிக்காரங்களும் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபிசியோதெரப்பியோட ஸ்கோப்பு. ஸோ இதுக்கடுத்து லெபார்ட்டரி டெக்னாலஜி, அதில் வந்து பிஎஸ்சி இருக்குது, டிப்ளமோ இருக்குது, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ லேபில் வந்து நீங்கள் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஃபீல்டுக்கு வரணும்னா டிப்ளமோ எடுக்கணும். இதுனா பிஎஸ்சி எடுத்துக்கலாம், 12th பயாலஜி குரூப் இருந்தீங்கன்னா. ஸோ லேபில் பிளட்டு எடுக்க தெரியணும், அந்த பிளட்டை டெஸ்ட்டு போட தெரியணும், அந்த பேஷண்ட்டுக்கு சுகர் எவ்வளோ, உப்பு சத்து எவ்வளோ இருக்குது, இதை டெஸ்ட் பண்ண தெரியணும், யூரின் டெஸ்ட் பண்ண தெரியணும். இதுதான் அந்த லெபார்ட்டரி டெக்னாலஜியில் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ டிப்ளமோஸாக இருந்தால் அது 2 இயர்ஸாக இருக்கும், பிஎஸ்சிஸாக இருந்தால் அது 3 இயர்ஸாக இருக்கும். இதை தவிர ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படின்னா என்ன, ஒரு சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அந்த டைமில் வந்து
ஆப்ரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணுறது. ஆப்ரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறது, இதுக்கு நிறையா பசங்க தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிக்கும் ஃபார்மசிக்கும் பசங்க தான் நிறையா பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபார்மசியில் என்ன பண்ணுவாங்க, மருந்து எடுத்து கொடுக்குறது, பில்லிங் போடுறது, மருந்துகளை பற்றி படிக்கிறது, பேசிக்காக எந்த மருந்து சேர்த்து கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது, இதுதான் ஃபார்மசி சைடு. ஃபார்மசியில் வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னா பிஃபார்ம், அதுக்கு மேலே படிக்கிறீங்கன்னா எம்ஃபார்ம் படிக்கலாம், டிப்ளமோ இன் ஃபார்மசி இருக்குது, டிப்ளமோ இன் ஃபார்மசி அசிஸ்டண்ட் இருக்குது. இது எல்லாமே ஃபார்மசி ரிலேட்டட் கோர்சஸ். ஸோ அதுக்கடுத்து ஃபிசியோதெரப்பி சொல்லிட்டேன். ஆப்தோமெட்ரினா என்னென்னா கண்ணுக்கு வந்து அந்த ரிஃப்ராக்ஷன், கண்ணு பவர் டெஸ்ட் பண்ணுறது, அதுதான் ஆப்தோமெட்ரி. அதில் டிப்ளமோ இருக்குது, பேச்சுலர்ஸ் பிஎஸ்சியும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வேரியஸ் கோர்சஸ். இதை தவிர வந்துட்டு நர்சிங்கும் சொல்லிட்டேன். தென் ஸோ லேப் டெக்னாலஜியில் வந்துட்டு நீங்கள் லேப் வைக்கலாம். நீங்களே ஃபார்மசி படிச்சிருந்தீங்கன்னா நீங்களே ஃபார்மசி ரன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே மினிமம் காஸ்ட்டு தான் தேவைப்படும். ஒரு லேப் ரன் பண்ணுறதுக்கு, ஃபார்மசி ரன் பண்ணுறதுக்கு தான் குறைச்சலான அமௌண்ட்டு தான் தேவைப்படும். அப்புறம் போன மீட்டிங்கில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றி கேட்டாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து நாங்கள் இப்போ ஒரு ஆள் நெஞ்சு வலின்னு வர்றாங்கன்னா இசிஜி எடுக்கிறோம், சுருள் படம்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த மிஷினை வந்து தயாரித்து சர்வீஸ் பண்ணுறவங்க தான் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்க திங்ஸை சர்வீஸ் பண்ணுறவங்க தான் அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். இதை தவிர வந்து மித்த கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அவ்வளோவா தியரி வராது, என்னால் அவ்வளோலாம் படிக்க முடியாது, பட் எனக்கு பேசிக்காக வந்து ஐ ஹேவ் டு அச்சீவ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ளமோ கோர்சஸ் வித் நர்சிங், ஓடி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிஎஸ்சினா உங்களுக்கு தியரி கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கணும். அதாவது டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக அந்த அனாட்டமி, ஃபிசியாலஜி, உடற்கூறியல், பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இப்போ என் லைஃப்பில் பார்த்த 2 ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து எனக்கு ரிலேட்டிவ், சொந்த தம்பி தான், சித்தி பையன். அவர் வந்து 10th கிளியர் பண்ண கஷ்டப்பட்டார். 10th he didn't clear. சோஷியல் சயின்ஸ் ரெண்டுமே அரியர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா சுத்தமாக வந்து அவரால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. அவர் வந்து கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தார். ஸோ 10th முடிச்சுட்டு கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தார். ஸோ அவரோட ஃப்ரெண்டு 12th ஃபெயிலும் இதே ஸ்டெப்பில் தான் போனாங்க. இன்றைக்கி 2 பேருமே துபாயில் தே ஆர் ஏர்னிங் அபவுட் 3 lakhs, 3 லட்ச ரூபா மாதத்தைக்கு சம்பாதிக்கிறாங்க. இப்போ என்னவா இருக்கார் அவர்னா, அவங்க துபாயில் இருக்க சுல்தான்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சமைச்சதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த கிங்ஸ்க்கு கொடுக்கணும், அந்த பொசிஷனில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து தியரி வராது அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ எடுத்து சாதிக்கிறதுனால சாதிக்கலாம். தியரி நல்லா வரும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சிக்கும் போகலாம். ஸோ அதை நீங்கள் தான் ரைட்டாக சூஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கடுத்து என்னோட சொந்த டிரைவர், அவர் வந்து பிபிஏ படிச்சிருக்காரு. பிபிஏ படிச்சுட்டு 2 செமஸ்டர் எழுதிட்டு 11 அரியர்ஸ். இப்போ அவர் நம்மக்கிட்ட டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டண்ட் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எங்களுக்கு ஒரு டிகிரி வேணும், ஏதாவது ஒன்று பின்னாடி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எங்களால் வந்து அவ்வளோ தியரி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராக்டிக்கல் பேஸ்டு லேர்னிங் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா கிடைக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து தே வில் பிளஸ் யூ, நல்லா இருப்பீங்க, உயிரை காப்பாற்றி விட்டீங்க அப்படின்ற வாழ்த்து வந்து நர்சஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ யூ வில் பி ட்ரீட்டட் நெக்ஸ்ட் டு காட்ஸ், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா ஃபேமஸான ஒரு கேஸு 2017 ஒரு பேஷண்ட்டை சிந்தாமணியில் வச்சு வெட்டினாங்க. அறுவாள் வெட்ட இது இப்படி. அன்றைக்கி நைட் டியூட்டியில் இருந்த சர்ஜன் நான். ஸோ அப்போ வந்து அதை ஃபுல்லாக பேக் பண்ணி தையல் போட்டேன். நான் ஒன்றும் பெருசாக வேலை பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ½ an hour வேலை பார்த்தேன்.
அந்த பேஷண்ட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் வர்ற அன்னைக்கு நீங்கள் என்னை காப்பாற்றி 6 வருஷம் ஆகுது, நீங்கள் என்னை காப்பாற்றி 7 வருஷம் ஆகுது, நீங்கள் என்னை காப்பாற்றி 8 வருஷம் ஆகுதுன்னு ஃபோன் பண்ணுவார். 3 days பேக் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தார். டிஷா ஹாஸ்பிட்டலுக்கு கிருஷ்ணாபுரம் காலனியில் வந்து என்னை பார்த்துட்டு போகிறார். ஸோ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா கிடைக்கும். என்கிட்ட வேலை பார்க்குற நர்சிங் சூப்பண்டன்ட்டு, ரிசப்ஷனிஸ்ட்டு, எல்லா ஃபீமேல்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே பேஷண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க இங்கே உங்கள்கிட்ட நோட்டீஸஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் உள்ள, எனக்கு மேலே உங்களை பேஷண்ட்ஸை அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. என்னையே கேட்குறத விட அந்த மேடம் இல்லையான்னு கேட்பாங்க நர்சிங் சூப்பண்டன்ட்டை. அந்த மேடம் ஊசி போட்டால் வலிக்காது. என் டாக்டர்ஸ் வந்து நான் வந்து அவசரத்தில் தான் போடுவேன் சார், நான் போட்டால் வலிக்க தான் செய்யும். ஸோ அந்த மேடம் போட்டால் வலிக்காது அப்படிம்பாங்க. ரிசப்ஷனிஸ்ட் வந்து அந்த ப்ளீஸிங்காக ரிசீவ் பண்ணுவாங்க. நான் அங்கே இருக்காங்க என் ரிசப்ஷனிஸ்ட்டு, அவங்க ப்ளீஸிங்காக ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ ரிசீவ் பண்ணும்போது அவ்வளோ பேர் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாவே கிடைக்கும்.